சென்னை தியாகராய நகர் முழுவதுமே மழைநீரால் சூழ்ந்து காணப்படுகிறது. குறிப்பாக அந்த உஸ்மான் சாலையில் என்ன சூழல் அப்படின்றத நம்ம தற்பொழுது காட்சிகளாக பார்த்து வருகிறோம். இதனால வாகன ஓட்டிகளுமே வாகனங்களை மெதுவாக இயக்கி செல்கிறார்கள். தொடர்ந்து சென்னையின் பல பகுதிகளில் கனமழை நீடிக்கக்கூடிய நிலையில் சென்னை தியாகராய நகரில் என்ன கள சூழல் அப்படின்றத பார்த்து கொண்டிருக்கிறோம். களத்திலிருந்து விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ரேவதி. ரேவதி, எப்பொழுதுமே மக்கள் கூட்டத்தோடு காணப்படக்கூடிய ஒரு பகுதி சென்னை தியாகராய நகர். கனமழை தொடரக்கூடிய சூழல்ல அங்கு எப்படி இருக்கிறது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். டிஸ்வா புயல் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அதன் தாக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. அது தொடர்ந்து வலுவிழந்திருக்கக்கூடிய நிலையிலும் கூட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு மிக அருகில் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தொலைவில் நீடித்து வரக்கூடிய நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக கடலோர பகுதிகள் மட்டுமின்றி சென்னையின் புறநகர் மற்றும் நகர்ப்புற பகுதிகளிலுமே மழை காலை முதலே பெய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை தியாகராய நகர் பகுதிகளிலுமே காலை முதலே மழை பெய்து வருகிறது. இந்த மழை தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் சாலையில் மழை நீர் தேங்கி இருப்பதை நம்மால் இப்ப பார்க்க முடிகிறது. நாம் இருக்கக்கூடிய இடம் தியாகராய நகர் நார்த் உஸ்மான் சாலை என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கிய பிரதான சாலையாக இருக்கிறது. இந்த சாலை மேம்பாலத்திற்கு இணைக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதியை பொதுவாக பேருந்து செல்லக்கூடிய பகுதியாகவும் இருக்கிறது. அதே போல் பொதுமக்களும் அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இந்த சாலையை பொறுத்தவரை எப்போதுமே மிகவும் வாகனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய பிஸியான ரோடுகள் சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த சாலை எப்போதுமே இது போன்ற சிறிய மழை பெய்தாலே இது போன்ற மழையை தேங்குவது வாடிக்கையாக இருப்பதாகவே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை மழைநீர் வடிகால் பணிகள் மழைநீர் வடிகால்களை தூர்வாறுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மழை காலத்திற்கு முன்னதாக, அதாவது இந்த வடகிழக்கு பருவமழைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இது போன்ற லேசான மழை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட மழை தற்பொழுது வரை பொழிந்திருக்காத நிலையில் காலை முதலே ஒரு மிதமான மழைதான் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகிறது. இந்த மழைக்கு சென்னையின் பல்வேறு சாலைகளில் நீர் தேங்குவது என்பது ஒரு ஆபத்தான சூழலை எதிர்கொள்வதாக உணரப்படுகிறது என்று பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் இன்னும் வரக்கூடிய நாட்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதியில புயலும் சென்னைக்கு அதிகமாக இருந்தால் எந்த அளவிற்கு தாக்கம் இருக்கும் என்று கேள்வி எழுக்கிறது. இதன் காரணமாகவே இந்த பகுதியில் இந்த லேசான மழைக்கு மழைநீர் தேங்கி இருக்கிறது. இது மிகவும் மோசமான நிலையாகவே இருக்கிறது. மாநகராட்சி தரப்பு இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை இன்னும் வேகப்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த சாலையில் இந்த பகுதி தொடங்கி மழைநீர் தேங்கி இருப்பது மட்டுமின்றி இதற்கு அருகில் இருக்கக்கூடிய பதினொன்றா சாலை என்று சொல்லப்படுவார்கள். இந்த சாலையில் பொதுமக்கள் அதிகமாக விரிவான விவரங்களுக்கு நன்றி ரேவதி.